ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் என்ன டெஸ்டிமோனி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, 5 இயர்ஸ் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நடந்த காரியம். 5 இயர்ஸ் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு, நான் முன்னாடியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 5 இயர்ஸ் சர்ச்சில் தான் நான் பிளான்டடாக இருக்கிறேன். பாஸ்டர் கேத்ரின் கிரிக் அவங்க தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லீடர். ஏசப்பா வந்து வேதத்தில் நம்ம பார்த்த மாதிரி எப்படி பேதுருவோடைய நிழலில் அன்றைக்கி அவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு, அந்த மாதிரி இன்றைக்கும் ஏசப்பா வந்து அற்புதங்களை செய்கிறாங்க பாஸ்டர் கேத்ரின் கிரிக்கோட மினிஸ்ட்ரியில். நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் இந்த மாதிரி பிசாசுகளை துரத்துற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ரேர். நேரில் நான் அந்த மாதிரி ரொம்ப பார்த்ததில்ல. நான் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ 2023 வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன். பாஸ்டர் கேத்ரின் கிரிக் வந்து ஒரு பார்க்கில் பிசாசை துரத்துற அந்த வீடியோவை நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இதை நேரில் நான் பார்க்கல. அது என் மைண்டில் வந்து அது இல்லவே இல்லை. வேதத்தில் ஏதோ கதை மாதிரி நான் படிச்சுட்டு போயிருப்பேன். மற்றபடி நான் நேரில் நான் அப்படி பார்க்கல. இன்றைக்கும் அப்படி பிசாசுகளை துரத்துவாங்களா, இல்லைனா அது எப்படி முடியும், பிசாசு உண்மையிலே இருக்குதா, அந்த மாதிரி கூட நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கண்ணால் பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். அப்போ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க சின்ன பொண்ணாக இருந்தாங்க, அவங்க அப்பாஸ்டல் வந்து சின்ன பொண்ணாக இருந்தாங்க. அப்போ எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு, இல்லைனா ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த மாதிரி ஒரு ஜைஜான்டிக் ஃபிகர் அந்த மாதிரி இல்லை. அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்போ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து கண்டினியூஸாக நான் அவங்களுடைய டீச்சிங்ஸை நான் வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த டைமில் வந்து நான் ஏசப்போட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஆல்ரெடி நான் ரொம்ப ஹங்கராக இருந்தேன் அந்த டைம். நான் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து 2014 வந்து நான் ஏசப்பாவை என்கவுண்டர் பண்ணேன். நான் ஏசப்பாவோட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவ்வளோ தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். இப்படி தான் என் லைஃப் போய்ட்டு இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். நிறைய காரியங்கள் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து நிறைய பேர் வராங்க, ஏதாவது ஒரு சில காரியத்தில் நான் ரொம்ப பயந்துருக்கேன். நான் இப்போ நினச்சிருக்கிறேன், நம்ம வந்து கிராமத்தில் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்ததில்லை. ஸோ அதனால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. இல்லைனா நான் வந்து முன்னாடி ரொம்ப சமையல் பண்ணதில்லை, அதனால் இப்போ சமையல் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து சொல்கிறேன். அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து நம்ம பிறந்த வீட்டில் வந்து நம்ம வந்து எதையுமே நம்ம கேர் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நான் ஏசப்பாவை என்கவுண்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பைபிள் வாசிக்கும் போது எனக்கு எல்லாமே புரியுதோ, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி தான் இருக்கணும், ஏசப்பாவை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க, சத்துருக்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே எனக்கு ஈஸியாக இல்லை, எதுவுமே என்னால் முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து நான் இப்படி கூட நினச்சிருக்கேன், ஏன் எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னா, எனக்குள்ள கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, யாரையும் என்னால் நேசிக்க முடியல. அதனால தான் இந்த சமாதானம் எனக்குள்ளே இல்லை. ஒருவேளை இந்த எல்லாரையும் என்னால் நேசிக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏசப்பாவை போல அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, எனக்குள்ள கோபமே வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா, எல்லாரையும் மேலே எனக்கு அன்பு மட்டுமே இருந்துச்சுன்னா, இப்போ எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி நினச்சிருக்கேன். ஒரு நாள் எனக்குள்ள எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை, அன்பு காட்டுறதுக்கோ, மன்னிக்கிறதுக்கோ, விட்டு கொடுக்கறதுக்கோ, பொறுமையாக இருக்கிறதுக்கோ. நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, பரிசுத்தாவியானவரின் கனிகளை பற்றி பேசுகிறேன். அப்போது எதுவுமே என்கிட்ட இல்லையே, ஆனால் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை தானே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். நான் நிறைய நேரம் அழுதுருக்கேன். ஏசப்பா, நான் இப்படி, நீங்கள் வந்து இப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க, ஆனால் நான் இப்படி இருக்கேன். நான் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து பேட் தாட்ஸ் வரும்போது கூட நான் ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, ஆனால் நான் எனக்குள்ளே ஏன் அந்த தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் ஏசப்பா கிட்டே நான் கேட்டிருக்கேன். நிறைய நேரத்தில் சூசைடல் தாட்ஸ் கூட எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் வந்து எனக்கு அது தெரியாது. எனக்கு அப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பற்றியோ எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. டீமன்ஸ் பற்றியோ, டீமன் வந்து எப்படி நம்ம மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் அந்த டைம். ஏன்னா நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மீட்ஸ் வந்து நான் கேட்கவே இல்லை. வர நான் சண்டே சர்ச்சை போகிறேன். எனக்கு வந்து வேதத்தில் வார்த்தையின்படி எப்படி நடக்கணும், ஆவிக்குரிய ட்ரூத்ஸ், சத்தியங்கள் கூட எனக்கு சரியாக தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போது நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் இந்த தாட் வந்துச்சு, எனக்குள்ள இந்த மாதிரி தாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து பிசாசு கிட்ட வந்திருக்கு இந்த தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, எனக்குள்ளே எப்படி பிசாசு கொடுக்குற தாட்ஸ் எப்படி எனக்கு வரும், நான் வந்து ஏசப்பாவுடைய பிள்ளை, எனக்கு எப்படி வரும், அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்ததுனால, பிசாசு எந்த வழியில் வருவான், அவன் எப்படி வருவான், அவனோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்போ அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். 5 இயர்ஸ் சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது நான் அவ்வளோ பாண்டேஜஸில் இருக்கேன். மென்டலி நான் அவ்வளோ பாண்டேஜஸில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு தேவை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடுவோம், அவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்க, இல்லைனா அவங்க வந்து ஒரு பயந்த சுபாவம், இல்லைனா அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க, இல்லைனா அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு ஈஸியாக ஒரு நபரை நம்ம நிறைய டைம் சொல்லிப்போம். நான் நிறைய டைம் நான் என்ன நினச்சிருக்கேன், நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கோபத்தின் ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தேவைன்னு எனக்கு தெரியாது. நான் 5 இயர்ஸ் சர்ச் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒவ்வொரு விஷயமா எனக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் இந்த விஷயத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் அன்பா இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் உண்மையில எனக்கு என்ன தேவைன்னா விடுதலை தேவை. நான் வந்து ஏசப்பா எனக்கு எங்கே விடுதலை கொடுப்பாங்களோ அந்த இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியுது. அப்புறம் தான் நான் ரினவுன்சிங் பற்றி நான் அப்போஸ்டல் டீச்சிங்ஸில் தான் நான் படிக்கிறேன்.
ஆரம்பிக்கிறேன். அப்போ என் லைஃப்பில் பிசாசுடைய போர்ஷன் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் அதெல்லாம் ரினவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சிருக்கேன், ஏசப்பா எனக்கு கோவம் இருக்கக்கூடாது, நான் பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அதில் ஒரு விடுதலை தேவை. எனக்கு வந்து இப்போ அதுலேருந்து ஒரு விடுதலை தேவை. அதுவும் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் பேதுருவோடைய நிழலில் நான் இருக்கும்போது அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அப்போ நான் இப்போ கரெக்டாக நான் அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக்கோட மினிஸ்ட்ரிக்கு நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு தெரியுது, இதெல்லாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து ஏதோ நான் வந்து என்னோட கேரக்டரோ இல்லைனா என்னுடைய எதுவோ என்னுடைய சுபாவமே அப்படி இருக்குது அந்த மாதிரி கிடையாது. கோபமாக இருக்கலாம், எந்த தாட்ஸ் அவனாக இருக்கலாம். அப்போ நான் வந்து எனக்கு புரிய வரும்போது நான் ஒன்றா நான் ரினவுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு இப்போ தான் புரிய வருது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ன. இதெல்லாம் பிசாசுக்கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த சூசைடல் தாட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த கோபமான தாட்ஸ், ஒரு பெருமையான தாட்ஸ், இல்லைனா லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், பேட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ், டெத் தாட்ஸ், என்னென்ன என்னோட எமோஷன்ஸ், அது எல்லாமே நிறைய எமோஷன்ஸ். அது எதுவும் உண்மையான என்னுடைய ஃபீலிங்ஸ் இல்லை, என்னுடைய தாட்ஸ் இல்லை அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிய வருது. அப்புறம் நான் ஒன்று நான் ரினவுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கரை ரினவுன்ஸ் பண்ணியிருக்கிறேன், ப்ரைடை நான் ரினவுன்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஈகோ அதை நான் ரினவுன்ஸ் பண்ணியிருக்கிறேன், மனிதர்களை குறித்த பயம், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நான் நிறைய நினச்சிருக்கேன். அதனாலேயே நான் நிறைய பீப்புள் ப்ளீஸ் பண்ணியிருக்கேன். யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நான் எல்லார்ட்டையும் அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நிறைய டைம் நான் அந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸராக இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ரினவுன்ஸ் பண்ணேன். ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளையாக நான் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கல்ச்சரில் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும், அது ஒரு ஷேப், ஒரு ஐடென்டிட்டி. ஒரு கிராமத்தில் நான் இருந்ததுனால நான் வந்து அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு கூட எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் வந்து ஏசப்பாவோட பிள்ளை. நான் வந்து அவர் என்னை பார்க்கும்போது ஒரு நான் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் ஒரு குயின் போல நான் இருக்கிறேன். ஏசப்பா நான் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாங்க. ராயல் ஐடென்டிட்டி, ராயல்டி, அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் என்னோட ஐடென்டிட்டியில் நான் நிற்கணும் அப்படின்னு எஸ்பா விரும்புகிறாங்க. ஸ்ட்ராங்காக, போல்டாக, அது கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். 5F சர்ச் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசாசை எதிர்த்து நிற்கணும், அப்போ அவன் ஓடி போவான் அப்படின்ற அந்த விஷயம். அதை பற்றி நான் 5F சர்ச்சில் தான் நான் படித்தேன். அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக் டீச்சிங்ஸ் மூலமாக தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது எப்படி, அன்பாக இருக்கிறது எப்படி நம்ம ஏசப்பாவை ப்ளீஸ் பண்ணணும், எப்படி ஏசப்பாவுக்கு சரண்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் 5F சர்ச்சில் அப்போஸ்டல் டீச்சிங்ஸ் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். நிறைய ஃப்ரீடம் எக்ஸ்பேண்ட் தந்திருக்காங்க என்னோட மைண்டில். முன்னாடிலாம் நான் வந்து வெளியில் போகிறது கூட நான் பயப்படுவேன். இப்போ வந்து சும்மா சாதாரணமாக வெளியில் நடக்கிறது கூட கூட்டமாக ஜனங்கள் இருந்தாங்கன்னா கூட ஒரு வியர்ட் ஃபீலிங், ஒரு டிஸ்கம்ஃபர்ட். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு தைரியமாக யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னா என்னோட ஐடென்டிட்டி என்னன்னா ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் முன்னாடி ஈஸியாக கோவப்படுறவேன், இப்போ அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நல்லா பொறுமையாக இருக்கணும்னு நினச்சா கூட முடியாது. இப்போ அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கும் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரே நாளில் எல்லாம் மாறிட்டு அப்படி இல்லை, எல்லாமே ஒரு ப்ராசஸ். அதில் ஏசப்பா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அன்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மன்னிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன் முன்னாடி. எப்படி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா எனக்கு 5F சர்ச்சில் தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதுவும் ஒரு ப்ராசஸ். நம்ம சரண்டர் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் நம்ம செல்ஃபை டினை பண்ணுறது ஒரு ப்ராசஸ். அதுலேயும் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏசப்பாவை குறித்து சரியான அறிவு கூட எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் அவரை பற்றி சரியாக அறிந்து வச்சிருக்கிறேன். இன்னும் நான் அவரை பற்றி அறிந்து கொள்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு ப்ராசஸ். கர்த்தரை குறித்த அறிவு வரதும் ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவரை குறித்து நான் அறிந்து கொள்கிறேன். அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்கிறேன். அவருக்கு பிரியமாக வாழணுங்கிற அந்த ஆசை, தைரியமாக அவர் என்ன செய்கிறார், இப்போ இந்த பூமியில் இப்போ அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார். எழுப்புதல் வந்துட்டு கர்த்தர் மறுபடியும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை எழுப்பிட்டாங்க. அந்த கடைசி கால எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் சர்ச், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம். நானும் அப்படி தான் இருந்தேன். 5F சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இயேசு வேணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசையாக அவரை தேடுறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்பேன், வாரம் போவேன். எல்லா எக்ஸாம் இருக்கும், பைபிள் குயிஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எல்லா என்டர்டெயின்மெண்ட் அப்படி தான் இருந்துச்சு. சர்ச்னா அது இல்லை அப்படின்னு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்குது. இங்கிலீஷில் அது எப்படி போட்டிருக்கேன்னா, heavenly kingdom is not a matter of talk but of power. எங்க கர்த்தருடைய வல்லமை இருக்குதோ அதுதான் சர்ச். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இல்லை, அங்க அற்புதங்கள் இல்லை, அது சர்ச் இல்லை. எங்க பவுல் இருக்கிறாரோ, எங்க பேதுரு இருக்கிறாரோ, எங்க பிலிப்பு இருக்கிறாரோ, அங்க அற்புதங்கள் நடக்கும். அங்கதான் கர்த்தர் இருக்கிறாரு, அதுதான் சர்ச். அந்த சர்ச்சை தான் குறித்து வேதத்தில் போட்டிருக்கு. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பவுலும் பேதுருவும் ஏற்படுத்தின சபையை குறித்து தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் நம்ம வளர முடியும். எப்படி மரியாள் வந்து ஏசப்பாவோட பாதத்தில் உட்காந்துருந்தாங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. அப்படியே வார்த்தையினால தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா நான் சின்ன வயசுல நிறைய மெசேஜ் கேட்டு நான் வந்து எஸ்பாக்கு என்ன சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் என்னால் முடியாமல் இருந்திருக்கு. நிறைய மினிஸ்ட்ரியில் நான் அப்படி கை தூக்கியிருக்கேன், நான் எஸ்பாக்கு சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் பாவத்தில் இருந்திருக்கேன், அடிக்ஷன்ஸ் என் லைஃப்பில் இருந்துச்சு, சினிமாக்கு சென்ஸ் என் லைஃப்பில் இருந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் ஏசப்பா எனக்கு ஃப்ரீடம் தந்தாங்க. எல்லாமே அவரை தேடும்போது, அவருடைய அபிஷேகத்தின் நிழலில் நம்ம இருக்கும்போது அப்போ தான் நமக்கு அற்புதங்கள் நடக்குது, மைண்டில் ஃப்ரீடம் கிடைக்குது, சரீரத்தில் சுகம் கிடைக்குது. நான் ஒவ்வொரு நாளும் 5F சர்ச்சில் நான் அற்புதங்களுக்கு மேலே நான் அற்புதங்களை நான் பார்க்குறேன். ஆன்லைனில் தான் நான் பார்க்குறேன். 170 நாடுகள்லேருந்து 5F சர்ச்சில் பிளான்டடாக இருக்கிறாங்க. இப்போ அவ்வளோ பேர். இது வந்து ஒரு குளோபல் சர்ச். நீங்கள் கூட அப்படி ஆன்லைனில் நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் 5F சர்ச்சை சர்வீஸை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உங்களை தொடுவாங்க. நிறைய சாட்சி, ஈவன் தமிழ்நாட்டில் கூட நான் நிறைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். ஏசப்பா வல்லமையாக அவங்கள தொட்டது, அவங்க ஏசப்போட வல்லமையினால் தொடப்பட்டு அவங்க த்ரூ த ஸ்க்ரீன் அவங்க அப்படி கீழே விழுந்திருக்காங்க. அவங்க ஏசப்போட வல்லமையாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்பட்டிருக்காங்க. எனக்கும் அப்படி நடந்திருக்கு. நானும் அப்படி பரிசுத்த ஆவியானவர்னால நான் நிரப்பப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அற்புதங்களை செய்கிறாங்க. என் மைண்டில் ஃப்ரீடம், என் இருதயத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஏசப்பா கொடுக்குறாங்க. இன்னும் அவரோட ஒவ்வொரு நாளும் அவரோட இருக்கிற உறவுல வளர்றதுக்கு ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி உங்களுக்கும் நீங்கள் ஏசப்பாவை தேடுறீங்க, இன்னும் கண்டுபிடிக்கல, இல்லைனா இன்னும் உங்கள் கண் திறக்கப்படணும், இன்னும் அவர் மேலே உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் 5F சர்ச்சுக்கு வாங்க. நீங்கள் மெசேஜை கேளுங்க, ஏசப்பா உங்களை தொடுவாங்க, உங்கள் கண்களை திறப்பாங்க. நீங்கள் வந்து திருப்தி அடைவீங்க. நீங்கள் பசியாக இருக்கிற நீங்கள் வந்து திருப்தி அடைவீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்படி அவருடைய வார்த்தையினால உங்களை நிரப்புவாங்க, அவருடைய ஆவினால உங்களை நிரப்புவாங்க. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.